Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைத்து வயதினருக்கும் ஏற்ற ஒரு நாற்காலியில் அமர்ந்தே யோக பயிற்சிகள் செய்யக்கூடிய நலமாக வாழ அழகான யோகான்னு பார்த்துட்டு வரோம். இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சி. இன்றைக்கு நம்ம அந்த வகையில் பார்க்கக்கூடியது நிறைய முத்திரைகள் இருக்கின்றன. அந்த வகையில் சற்று வயதானவர்கள் அவங்க எல்லா முத்திரைகளும் பண்ண முடியாது. அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும். அப்போ தினசரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான முத்திரைகளை பார்க்க போகிறோம். அந்த முத்திரைகளோடு சேர்ந்து ஒரு சின்ன தியான பயிற்சி. இது ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வயதானவர்களுக்கும் சரி, சிறியவர்கள் பெரியவர்களுக்கும் சரி, உள்ளுறுப்புகள் ராஜ உறுப்புகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், மன இறுக்கம் நீக்கக்கூடியது. பொதுவாகவே எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் மன இறுக்கம், டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். இது நீங்குவதற்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியே போகணும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த முக்கியமான முத்திரைகள் உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல பிராணாற்றலை கொடுக்கும். மனது அளவில் ஏற்பட்ட குறைபாடுகளை, அந்த மனத்தளர்ச்சி, உடல் சோர்வுகளை நீக்கக்கூடியது. இரத்த ஓட்டமும் சீராக இயங்கும். ராஜ உறுப்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். அப்போ இது வயதானவர்கள் நிறைய பயிற்சிகள் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க தினமுமே காலையில் சாப்பிட்றதுக்கு முன்பாக, மதியம் சாப்பிட்றதுக்கு முன்பாக, மாலை சாப்பிட்றதுக்கு முன்பாக, இப்போ 80-90 தாண்டியவங்க நீங்கள் ஒரு நாளைக்கு 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணலாம். 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த முத்திரைகளை அழகாக பயிற்சி பண்ணுங்கள். அந்த எளிமையான தியானத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதல்ல இந்த மாதிரி நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும். ஒரு சின்ன தொடக்க பயிற்சி பண்ணிவிட்டு நம்ம அந்த முக்கியமான முத்திரைகள் பண்ண போகிறோம். கை முட்டியில் வச்சுருக்காங்க. கண்களை மூடி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு 10 செகண்ட் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ 2 கை முன்னாடி நீட்டிக்கோங்க. கை அப்படியே ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே, மூச்சு வெளியே விட்டுட்டே, மூச்சு உள்ளெழுத்துட்டே, மூச்சு வெளியே விட்டுட்டே. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கணும். 2 கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே, மூச்சு வெளியே விட்டுட்டே, மூச்சு உள்ள எடுத்துட்டு, மூச்சு வெளியே விட்டுட்டு, மூச்சு உள்ள எடுத்துட்டு, மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சு உள்ள எடுத்துகிட்டே கை மேலே கும்பிட்டுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு கையை கீழே கொண்டு வந்துருங்க. மீண்டும் மூச்சு உள்ள எடுத்துட்டு, மூச்சு வெளியே விட்டுட்டு, மீண்டும் இன்ஹேல், எக்ஸேல் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரையாக நிலமூலகம் பிரிதிவி முத்திரை பார்க்க போகிறோம். மோதிர விரல், பெருவிரல், நுனி, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தில் நிலமூலகம் பிரிதிவிக்கு அற்புதமான ஒரு முத்திரை. ஸ்பிளீன் நன்றாக இயங்கும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இப்போ மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். அந்த மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். ப்ரீத் அவுட் பண்ணும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களது ஆழ் மனதில் நிலமூலகத்துக்கு நல்ல பிராண ஆற்றல், பஞ்சபூதத்தில் நிலமூலகத்திற்கு நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். மண்ணீரல் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கலை, நாக்கு புண்ணு உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை நீர் மூலகம் வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல், நுனி, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். நீர் சார்ந்த உறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். எலும்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடும். ஒரு 3 முறை.
தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். நெருப்பு மூலகம். இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். சிறுகுடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து காற்று மூலகம் வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மற்ற 3 விரல் கேப் இல்லாமல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆகாய முத்திரை. ஆகாய மூலகத்திற்கு நடுவிரல் பெருவிரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கல்லீரல் பித்தப்பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பஞ்சபூதத்தையும் சமப்படுத்தக்கூடிய முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். எல்லா செல்களுக்கும் பிராண ஆற்றல் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை. முதல்ல நிலமூலகம் பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீர்மூலகம் வரணமுத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நெருப்பு மூலகம் சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். காற்று மூலகம் வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஆகாய மூலகம் ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ உங்கள் மனசு அப்படி தலைவலி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வலி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இடதுகை வலி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வலி தசைகள் வலதுகால் இடதுகால் வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வருது, அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள்.
நேயர்களே, மிகவும் வயதானவர்கள், நிறைய பயிற்சிகள் செய்ய முடியாதவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், எந்த பயிற்சியும் செய்வதற்கு நேரம் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர்கள், அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் எல்லோருமே இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சி, இந்த முத்திரைகளை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வரும்போது பஸ்ஸில் வந்தால் கூட பஸ்ஸில் அமர்ந்து நிமிர்ந்து இந்த பயிற்சிகளை, இந்த முத்திரைகளை பயிற்சி பண்ணுங்கள். நேரம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதங்க. நிச்சயமாக உங்கள் உறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். எல்லா உறுப்புகளும் சீராக இயங்கும். நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். சிறப்பாக வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.